வணக்க மக்களே, நான் தான் ஜாக்சன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மென்ஸ் டே. அது மட்டும் இல்லாமல் மக்கள் எல்லாருமே வந்து பர்த்டே விஷ் பண்ணியிருந்தீங்க, இன்ஸ்டாகிராம்லையும் சரி வாட்ஸ்அப்லையும் சரி. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ எனக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நானே சொல்லிக்கிறேன், சரிங்களா? ஸோ இன்னைக்கு ஒரு சின்ன ட்ரீட் உங்களுக்கு கொடுக்கலாமே. சரி, நம்ம எதேதோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறோம். ஸோ உங்கள் ஜாக்சன் சார் பர்த்டேக்காக ஒரு சின்ன ட்ரீட் மக்களுக்காண்டி. ட்ரீட்னா எதில் கொடுக்க முடியும்? நேரில் கொடுக்க முடியாது. ஸோ ராயல் பாஸ் உங்களுக்கு வெறும் 399 பார்த்தீங்கன்னா ஆஃபர் போட்டிருக்கோம். ஸோ இதில் A to Z பேங்க் எக்ஸாமுக்கான மெட்டீரியல் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு தேவை அப்படின்னா இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க, எப்படா ராயல் பாஸ் இன்னும் கம்மி ப்ரைஸ் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ 3 மந்த்துக்கு 399 ஆஃபர் இருக்கும். 1 இயர் வேலிடிட்டிக்கு 789 ஆஃபர் இருக்கும். ஆஃபர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பர்த்டே ட்ரீட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கங்க, சரிங்களா? ரொம்ப நன்றி மக்களே, விஷ் பண்ண எல்லாத்துக்குமே. ஸோ உங்களுக்கு ஏதாவது கொரிஸ்னா இன்ஸ்டாகிராமில் Jackson_CWJ கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கான முதல் கேள்வி, செகண்ட் டிஜிட் ஆஃப் ஈச் நம்பர் இஸ் ட்ராப். The position of first and last digits are interchanging. How many numbers will form a divisible by 2? ஸோ இது பெண்ணை யூஸ் பண்ணாமல் சால்வ் பண்ணலாம். பெண்ணை யூஸ் பண்ணாமல் டப்புன்னு சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள். நடுவில் உள்ளதை தூக்கணுமா அப்புறம் இன்டர்சேஞ்ச் பண்ணணுமா? நடுவில் உள்ளதை தூக்கணும், அப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணால் இது 32 இருக்கும். இது 8ஆல் டிவிசிபிள் ஆகும். 4 தூக்கிட்டு 3 முன்னாடியும் 2 அடுத்தும் போட்டால் 32 வரும். இந்த மாதிரி மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணலாம் நீங்கள். உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 3, 32, 64, 96 is your answer. உங்களுக்கான அடுத்த கேள்வி, if it is one is subtracted from the even digit of each number, one is added to the odd digits of each number, what will be the product of second digit of highest number and the third digit of second lowest number? இதுலயே ஆன்சர் இருக்கு. சாரி மக்களே, பார்க்காம வச்சுட்டோம். ஸோ பாருங்க, உங்களுக்கு அப்படியே தெரியுது. பார்த்தாலே புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கான ஆன்சர் 3 × 5 15. அடுத்து, if all the digits are arranged in ascending order within the number and position of second and third digit interchanged in each number, what is the sum of all digits of second highest number thus formed? உங்களுக்கான ஆன்சர். ஸோ ஆர்ஆர்பி பிஓ ப்ரிலிம்ஸ் நமக்கு 22ஆம் தேதி வரனால, ஸோ இன்னைக்கு 19. ஸோ 3 நாளுமே ஆர்ஆர்பி பிஓ ப்ரிலிம்ஸ் லெவல்லே நம்ம வந்து பார்த்துட்டு, அடுத்து ஆர்ஆர்பி பிஓலாம் முடிஞ்ச பிறகு ஆர்ஆர்பி கிளர்க் லெவலுக்கான டமால் வழக்கம் போல் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ உங்களுக்கான ஆன்சர் என்னதுக்கு? ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஷன் இ 18 இஸ் யுவர் ஆன்சர், சரிங்களா? ஸோ கடைசியாக 8 4 6ன்னு கிடைக்கும். ஸோ 8 + 6 + 4 = 18 இஸ் யுவர் ஆன்சர். உங்களுக்கான அடுத்த கேள்வி, if first and third digit of each number is interchanged, the resultant is subtracted from the second digit, which of the following is the third lowest? Ignore negative values. மைனஸில் வந்தாலும் பரவாயில்ல, இக்னோர் நெகட்டிவ் வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 546. அதாவது என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு தேர்டை வந்து ஆட் பண்ண சொல்கிறான், அதோட செகண்டை மைனஸ் பண்ண சொல்கிறான். ஃபஸ்ட்டு செகண்டை ஆட் பண்ண சொல்கிறான், அதோட செகண்டை மைனஸ் பண்ண சொல்கிறான். இப்படி பண்ணியாச்சு. பண்ணோம்னா 7 1 2 2 10ன்னு வருது. விச் இஸ் த தேர்ட் லோயஸ்ட்ன்றான். ஃபர்ஸ்ட் லோயஸ்ட்டு, செகண்ட் லோயஸ்ட்டு, தேர்ட் லோயஸ்ட்டு. எனக்கு 7 தானே இப்போ தேர்ட் லோயஸ்ட்டு. 2 தடவை வந்துருச்சு, அதை விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் லோயஸ்ட்டு, செகண்ட் லோயஸ்ட்டு, தேர்ட் லோயஸ்ட் வந்து 7ஆம் நம்பர். ஸோ அதோடது 546. How many such pairs of letters in the word casualties? Casualties என்ற வேர்டில் எத்தனை பேர்ஸ் இருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. கேஷுவாலிட்டிஸில் எத்தனை பேர்ஸ் இருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க.
ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. அதாவது ஐயும் எல்லும் ஒரு பேரு, சியும் ஐயும் ஒரு பேர், ரெண்டு பேர் தான் இதுல இருக்கு. அடுத்த கேள்வி. ஸோ வாட் இஸ் த கோட் ஃபார் த இம்ப்ரூவ் வேல்வேட்? இந்த ரெண்டுக்குமான கோட் டக்குன்னு யோசிங்க. ஸோ இந்த ரெண்டுக்குமான கோட் என்ன? இம்ப்ரூவ், எவால்வேட். ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, FQLT இஸ் யுவர் ஆன்சர். அடுத்து, வாட் இஸ் த கோட் ஃபார் JFOT? டக்குன்னு சால்வ் பண்ணும். JFOT ஓட கோட் என்ன? டமால் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. JFOT. ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, எய்தர் BRC. கெனாட் கம்பெனின்னு வரலாம், இல்லை கெனாட் இமேஜ்னு வரலாம். ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி. இஃப் எம்ப்ளாயிஸ் ஆர் பேக் போன் வந்து DBZQPXன்னு கோட் பண்ணியிருக்காங்க. கம்பெனி பேக் போனுக்கு வந்து ZQJFன்னு கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ பேக் போனோட கோடு தான் உங்களுக்கு ZQன்றது தெரிஞ்சிடும். வாட் இஸ் த கோட் ஃபார் த இமேஜ் ஆர்? இமேஜ் ஆரோட கோடு என்ன அப்படின்னு சொல்லுங்க. இமேஜ் ஆர் அதோட கோடு என்ன? உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, MIPX இஸ் யுவர் ஆன்சர். அடுத்த கேள்வி. வாட் இஸ் த கோட் ஃபார் த லாங்குவேஜ் ஈச் பர்சன்? ஈச் பர்சனுக்கான கோடு என்ன? உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, cannot be determined is your answer. அடுத்த கேள்வி. How many such pairs of digits in the number 351 468 297? கோச்சுக்காதீங்க மக்களே, டமால் வந்து ரெக்கார்டாக தான் வரும் ஒரு 6 நாளைக்கு. சரிங்களா? நான் பார்த்தீங்கன்னா பைக்லேயே டிரைவ் போகிறேன் கோவாக்கு. ஸோ ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, ஸோ வாழ்க்கையில் 2வது ட்ரிப்பாக ராயல் என்ஃபீல்டு எடுத்து விட்டு ஒரு பைக் ரைட் மாதிரி போகிறோம். ஈவெண்ட் ஒன்று 21லேருந்து 23 வரை கோவாவில் நடக்குது. ஸோ அதுக்காக இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே நான் நேரம் கிளம்பியிருப்பேன். சரிங்களா? ஸோ டமால் உங்களுக்கு ரெக்கார்டாக தான் வரும். ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, மோர் தென் 3. ஸோ 4 பேர் இருக்குது, மோர் தென் 3 தான் உங்களுக்கான ஆன்சர். உங்களுக்கான அடுத்த கேள்வி. டைரக்ஷன் முடிச்சிட்டிங்கன்னா டன் போடுங்க. ஸோ நான் வந்து டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஸோ முடிச்சிட்டிங்களா? ஓகே. ஸோ உங்களுக்கான ஆன்சர் டயக்ராம் இதுதான். ஸோ சீக்கு அச்சுக்குமான ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சீக்கு அச்சுக்குமான டிஸ்டன்ஸ் 19 மீட்டர். ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 19. அடுத்து இந்த 5ல் ஒன்று வித்தியாசமாக இருக்கான். சிஹெச் பாருங்க ஸ்ட்ரைட்டாக இருக்குது, பிஎல் பாருங்க ஸ்ட்ரைட்டாக இருக்குது, பிஓ பாருங்க ஸ்ட்ரைட்டாக இருக்குது, விஇஜெட் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இஜெட்ஓ பார்த்தீங்கன்னா வந்து படுத்த மேனிக்கு இருக்குது. ஸோ இஜெட்ஓ தான் எனக்கான வித்தியாசமான ஒன்று. அடுத்து இஜெட்டை பொறுத்து சி எந்த டைரக்ஷன்? நார்த்தில் ஈஸ்ட். சூப்பர். அடுத்து only a few cash or assets. All assets are debits. All cash are credits. So some credits can be asset. Some credit வந்து அசட்டாக இருக்க பாசிபிளான்னு கேட்குறான். ஆல்ரெடி என் கண்ணுக்கு அது தெரியுது. ஸோ தப்பு. சம் டெபிட்டார் கேஷ்ன்னு கேட்டால் எனக்கு இருக்குது. ஸோ இது கரெக்ட். ஸோ ஒன்லி டூ ஃபாலோஸ். ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஒன்லி a few purchase or sales. Some salaries are purchasing கேட்குறான். சாரி வராது. நோ பர்ச்சேஸ் இஸ் சேலரின்னு கேட்குறான். சாரி வராது. ஆன்சர் எய்தர் 1 or 2 ஃபாலோஸ். காம்ப்ளிமெண்டரி பேர் இருக்கு. அடுத்து ஒன்லி a few revenues or loss. Some losses are income. All income are liability. ஓகே. நோ liabilities revenue வராது. சம் இன்கம் ஆர் ரெவன்யூ வராது. அப்போ நெய்தர் ஒன் நாட் டு ஃபாலோ. நெய்தர் ஒன் நாட் டு ஃபாலோஸ். உங்களுக்கான அடுத்த கேள்வி. டக்கு 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 டக்குன்னு சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. நம்ம ஸ்பீடாக சால்வ் பண்ணுங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் உங்களுக்கான ஆன்சர் ஒன்லி ஒன் ஃபாலோஸ். சம் இன்ட்ரெஸ்ட் பீயிங் equity. இன்ட்ரெஸ்ட்க்கும் ஈக்விட்டிக்கும் அன்னோன் ரிலேஷன். ஸோ இது வரும். நோ அக்கௌண்ட் இஸ் இன்ட்ரெஸ்ட்ன்றாங்க. அக்கௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ரிலேஷன்ஷிப்பே தெரியாது. ஸோ ஃபால்ஸ். ஸோ அடுத்த கேள்வி. ஸோ யார் மோர் மார்க்ஸ் எடுத்திருக்காங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. யார் மோர் மார்க்ஸ் எடுத்திருக்காங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. யார் மோர் மார்க்ஸ் எடுத்திருக்கா? யார் மோர் மார்க்ஸ் எடுத்திருக்காங்க? நேரம் முடிச்சிருக்கணும். டைம் ரொம்ப போகக்கூடாது. நேரம் முடிச்சிருக்கணும். ஸோ எல் மோர் தென் என் அண்ட் கே. ஸோ எல் மோர் தென் என் அண்ட் கே. கே ஹூ மோர் தென் ஹச். E got less than H. H greater than E. ஸோ அதான் சொல்றாங்க. D வந்து மோர் தென் L. அப்படியே ஃபில் ஆகுது. G got more than K. சரியா? G வந்து மோர் தென் K அப்படின்ட்டாங்க. K does not less than N. அப்ப எனக்கு D L K does not less than N னா K more than N.
KNHE. D does not the highest mark அப்படின்ட்டான். அப்போ டிக்கு முன்னாடி யாரோ இருக்காங்க, அவங்க தான் G. ஃபில் பண்ணிட்டோமா எல்லாத்தையுமே? தப்ப. ஸோ உங்களுக்கான முதல் கேள்வி. தேர்ட் லோயஸ்ட் மார்க் யாரு? தேர்ட் லோயஸ்ட் N. சூப்பர். அடுத்து டோட்டல் மார்க்ஸ் ஆஃப் எக்ஸாம் இஸ் 50. வாட் இஸ் த பர்சன்டேஜ் செக்யூர்டு பை H? ஸோ 50ல் 28 எத்தனை பர்சன்டேஜ்? 56%. அடுத்து சர்க்குலர் டேபிள் சம். ஸோ ஆரோட தேர்ட் ரைட் யார் இருக்கான்னு சொல்லுங்க, சால்வ் பண்ணிட்டு. ஆரோட தேர்ட் ரைட் யாருக்கு காரணம் சொல்லுங்க, சால்வ் பண்ணிட்டு. ஸோ ஆரோட தேர்ட் ரைட் பார்த்தீங்கன்னா எல். சூப்பர். ஸோ சால்வ் பண்ணலாமா? நம்ம மொத்தம் 9 பேரா? 1 2 3 4 5 6 7 8 9 எல்லாருமே ஃபேஸிங் சென்டர்ன்ட்டான். ஸோ ஆரோட செகண்ட் லெஃப்ட் என்ன? ஆரோட செகண்ட் லெஃப்ட் என்ன போட்டாச்சு. 2% பிட்வீன் N அண்ட் M. 2 விட்டு M இங்கேயே இருக்கலாம், 2 விட்டு N, சாரி 2 விட்டு M இங்கேயே இருக்கலாம். இன்னொரு பாசிபிள் எடுக்கணுங்க. ஆரோட செகண்ட் லெஃப்ட் Nக்கு 2 விட்டு M இங்கேயே இருக்கு. போத் M and Q are immediate neighbors. M and Q are immediate neighbors. M and Q are immediate neighbors. இதிலே இன்னொரு பாசிபிலிட்டி 1 2 3 4 5 6 7 8 9. ஆரோட செகண்ட் லெஃப்ட் N. சரிங்களா? Nக்கும் Mக்கும் நல்ல 2%. Mக்கு இங்கிட்டு Q இருக்கலாம். ஓகே. ஸோ ஃபில் பண்ணியாச்சு. Q and M are immediate neighbors. Qக்கு ஆருக்கு நடுவில் இருக்குதுன்னா Qக்கு ஓக்கும். ஸோ Qக்கு ஆருக்கு நடுவில் இருந்தால் Qக்கு ஓக்கு நடுவில் இருக்கும். Qக்கும் ஆருக்கும் நடுவில் இருக்குதுன்னா Qக்கும் ஓக்கும் நடுவில் இருப்பான். Qக்கு ஆருக்கும் நடுவில் இருக்குதுன்னா Qக்கு ஓக்கும் நடுவில் இருப்பான். ஓகே. ஸோ Tயோட செகண்ட் லெஃப்ட் எஸ். T does not just adjacent to. ஸோ அப்போ Tயோட செகண்ட் லெஃப்ட் எஸ். இதில் Tயோட செகண்ட் லெஃப்ட் எஸ் போட்டாச்சு. இதில் வந்து ஓ கிட்ட வரக்கூடாதுன்ட்டான். Tயோட செகண்ட் லெஃப்ட் எஸ் போட்டாச்சு. Tக்கு எல்லுக்கு நல்ல 1%, எல் எஸ் கிட்ட வர மாட்டானா. ஸோ எஸ் கிட்ட எல் வர மாட்டானா. P இங்கே, எல் இங்கே. இந்த இதில் அப்படி போட முடியுமா?
பிஎல் போட முடியாது, இதில் பிஎல் போட முடியாது. இதுதான் உங்களுக்கான ஆன்சர். டிஆர்எம் QOL QLOP TRM Q TRMQ இங்கே ஏதோ மிஸ் ஆகுது. ஒரு நிமிஷம் என்ன மிஸ் ஆகுதுன்னு பார்க்குறேன். ஒரே நிமிஷம். டியோட செகண்ட் லெஃப்ட்டு எஸ் கரெக்டாக போட்டிருக்கேன். ஒரு நிமிஷம் இருக்கு, திரும்ப சால்வ் பண்ணிடுவோமா? அதை சால்வ் பண்ண தேவையில்லை. இங்கே வந்து மக்களை ஒரு நிமிஷம். ஹலோ சார், வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் சார், கூப்பிட்றேன் சார். 3 4 5 6 7 8 9 9%. ஆரோட செகண்ட் லெஃப்ட்டு என்ன சரியா? என்னுக்கும் எம்முக்கும் நடுவில் 1%, எம்முக்கு இமீடியட் நெய்பர் Q. இன்னொரு பாசிபிள் 6, ஆரோட செகண்ட் லெஃப்ட்டு என்ன 3 4 5 6 7 8 9. ஸோ என்னுக்கு 2 விட்டு எம், இங்கே எம் Q இமீடியட் நெய்பர்ஸ். ஓகே, Qக்கும் ஆருக்கும் நடுவில் இருக்கிறதுனா தானே சொல்கிறான். Qக்கும் எம்முக்கும் நடுவில் இருக்கிறதுனா என்னுக்கும் Qக்கும் எம்முக்கும் நடுவில் இருக்கிறவங்க தான் போத் Q and M are immediate neighbors. முடிச்சிட்டாங்க. Qக்கு ஆருக்கும் நடுவில் இருக்குதுன்னா Qக்கு ஓக்கும் நடுவில் இருக்குன்றானா? Qக்கும் ஆருக்கும் நடுவில் Qக்கு ஆருக்கு நடுவில் ஒரு ஆள், Qக்கு ஆருக்கு நடுவில் ஒரு ஆள். அந்த சம் நம்மளை இப்படி சுத்த விடுது. ஸோ Qக்கும் ஆருக்கும் நடுவில் ஒரு ஆள். ஓகே, அப்போ Qக்கும் ஓக்கும் நடுவில் ஒரு ஆள். ஸோ Qக்கும் ஆருக்கும் நடுவில் ஓ இங்கே. ஓகே, இப்போ டியோட செகண்ட் லெஃப்ட் எஸ். டிஓ கிட்ட வரக்கூடாது. டிஓ கிட்ட வரக்கூடாது அப்படி என்றால் டியோட செகண்ட் லெஃப்ட் எஸ். ஓகே, இங்கே டியோட செகண்ட் லெஃப்ட் எஸ். ஓகே, பிக்கு எல்லுக்கு உள்ள ஒரு ஆள் இதில் போட முடியாது. ஸோ இதில் வந்து பிக்கு எல்லுக்கு உள்ள ஒரு ஆள் போடலாம். பி எஸ்ஸுக்கும் எல்லுக்கும் பக்கத்தில் இருக்காதான். அப்போ இங்கே பி, இங்கே எல். ஸோ பார்த்தீங்கன்னா TRMQ LOPSNT இதுதான் உங்களுக்கான ஆன்சர். சூப்பர், கொஞ்சம் சொதப்பிட்டேன். ஸோ அடுத்து BOD CEO CFO TH பிரான்ச் மேனேஜரு, ஃபினான்சியல் அனலிஸ்ட்டு, பேங்க் அக்கௌண்ட்டு, ஃப்ரண்ட் டெஸ்க்கு எம்ப்ளாயி, மொத்தம் 8%. இதில் பிரான்ச் மேனேஜர் வந்து யார் வருவான்னு சொல்லி
பி இஸ் எய்தர் பிரான்ச் மேனேஜர் பேங்க் அக்கௌண்டன்ட். பிரான்ச் மேனேஜர் யாரு வருவான்னு சொல்லு. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பி வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போமா. பி எய்தர் பிரான்ச் மேனேஜர் ஆர்எல்ஸ் பேங்க் அக்கௌண்டன்ட். இங்கே பி ஒன்லி 1% பிட்வீன் பி அண்ட் கே. பி அண்ட் கே இப்படி இருக்கலாம், பி அண்ட் கே இதில் இப்படி இருக்கலாம், இதில் பி அண்ட் கே. அடுத்து த நம்பர் ஆஃப் கே இஸ் ஜூனியர் டு ஓ அந்த மாதிரி வராங்க. ஸோ கே இங்கேனா ஓ இங்கே, கேக்கு மேலே 2னா 1 2 விட்டு ஓ இங்கே, கேக்கு மேலே 1 2 3 4 அப்படின்னா 1 2 3 4 விட்டு இங்கே ஓ. ஓ பிக்கு இருக்கிறவங்க தான் கேக்கு ஐக்குமா. ஓக்கும் பிக்கு உள்ள 2 ஆள், அப்போ கே 1 2 விட்டு ஐ. ஓ பிக்கு உள்ள யாரும் இல்லை, அப்போ கே ஐக்கு நடுவுலையும் யாரும் இல்லை. ஸோ ஓக்கும் பிக்கும் நடுவில் 1 2 3 மெம்பர்ஸ்னா கேக்கும் ஐக்கும் 1 2 3 விட்டு ஐக்கு நடுவில் 3 மெம்பர்ஸ். ஐ இஸ் த இமிடியட் ஜூனியர் ஆஃப் எம். ஸோ ஐ இஸ் த இமிடியட் ஜூனியர் ஆஃப் எம் அப்படின்றாங்க. என்ன மிஸ் பண்ணியிருக்கோன்னு பாருங்க. ஸோ என்ன மிஸ் பண்ணியிருக்கோம். பி செய்த பிரான்ச் மேனேஜர் பிரான்ச் அக்கௌண்டன்ட் போட்டாச்சு. ஒன்லி 1% பி அண்ட் கே. பிக்கு 1 விட்டு கே, பிக்கு மேலே 1 விட்டு கே. சீனியர் டு கே 2னா ஜூனியர் டு ஓ கரெக்டு. கேனா ஜூனியர் டு ஓ கரெக்டு. ஸோ ஓக்கும் பிக்கும் இருக்கவங்க தான் கேக்கும் ஐக்கு நடுவில் இருக்கணும். ஸோ ஓக்கும் பிக்கு நடுவில் ஒரு ஆள்னா கேக்கும் ஐக்கு நடுவில் ஒரு ஆள் இப்படி எடுக்கலாம்ல. ஸோ எம் இங்கே போடலாம். இதில் ஓக்கும் பிக்கும் நடுவில் 3 பேர்னா கேக்கு ஐக்கு நடுவில் ஒரு ஆள். எம் போட முடியாது, பாசிபிலிட்டி கேன்சல். இப்படி வரதுல ஓப்பு பிக்கு நடுவில் யாருமே இல்லைன்னா எம்முக்கு ஐக்கும் கேட்கணும்ல யாருமே இருக்க மாட்டாங்க. இப்படி யோசிக்கணும். சூப்பர். ஸோ ஐ இஸ் இமிடியட் ஜூனியர். என் இஸ் 3% சீனியர் டு எல். ஸோ என் இங்கே போடலாம். இப்போ என் இஸ் 3% சீனியர் டு எல். இதில் என் இங்கே போட்டு எல் போடுறதுக்கான இடமே இல்லை, கேன்சல். ஸோ இதுதான் என்னோட ஆன்சர். எம்ஐகேஎன் பிஓஎல் லாஸ்ட்டாக பேலன்ஸ் உள்ளது ஜே. ஸோ ஜே இஸ் யுவர் ஆன்சர். ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஸோ ஜான் டு ஜூலை, ஜனவரி ஃபெப் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை. ஸோ ஜூனில் யார் வருவான்னு சொல்லு. ஜூனில் யார் வருவா அப்படின்னு சொல்லு. ஜூனில் யார் வருவான்னு சொல்லு. எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஜூன்ல யாரு வருவான்னு சொல்லு.
ஸோ சால்வ் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ ஜூனில் யார் வராங்கன்னு. ஸோ ஜூனில் இ வராங்க. ஸோ சி 3 months ஆஃப்டர் ஜி. ஆனால் ஜி வந்து மார்ச்சில் வரக்கூடாதான், சரியா? ஏ வாஸ் born 2 months before ஜி. என்ன செய்ய ஃபஸ்ட்டு ஜியை எடுக்கணும். ஜிக்கு 1 month 2 month 3 month ஆஃப்டரில் சி. சிக்கு 2 month பிஃபோரில் ஏ. ஜிஏசி ஒன்லி 2% பிட்வீன் ஏ அண்ட் இ. 1 2 விட்டு இ. சரிங்களா? இப்படி தான் இருக்கணுமான்னு கேட்டால் அப்படி இல்லை, இப்படியும் இருக்கலாம். இங்கே ஜி இருந்து இங்கே வந்து ஏ இருந்து 1 விட்டு இங்கே சி இருந்து இங்கே இ இருக்கலாம். இங்கே ஜி இருந்து ஏ விட்டு 1 விட்டு சி இங்கே இருந்து இ இங்கே இருக்கலாம். இப்படி இருக்க தான் பாசிபிள். ஸோ பி வாஸ் born after இ. இந்த பாசிபிலிட்டி அப்போ வராது. ஹேவிங் ஈவன் நம்பர் ஆஃப் டேஸ், அதாவது ஈக்கு அப்புறம் பி வரணுமா? ஆனால் ஈவன் நம்பர் டேஸ் உள்ள மந்தில் வரணுமா? ஈக்கு அப்புறம் பி வரணும், நாட் இன் ஈவன் நம்பர் டேஸ். அப்போ வந்து பி வந்து 31 நாள் இருக்க மந்தில் வரணும். ஈக்கு ஆஃப்டரில் பி வரணும், 31 நாள் இருக்க மந்தில் வரணும், அவ்வளோதான். ஸோ பிக்கும் நடுக்கும் பிக்கும் டிக்கும் மோர் தென் 2%. அப்போ டி எங்கே தான் போடுது? பிக்கும் டிக்கும் நடுவில் மோர் தென் 2%. எஃப் வாஸ் நாட் born in ஜூன்றான். எஃப் இங்கே போட முடியாது, இந்த பாசிபிலிட்டி கேன்சல். எஃப் இங்கே டிஜிஏ எஃப்சி இபி. ஸோ உங்களுக்கான லாஸ்ட் கொஸ்டின், இது ஹோம்ஒர்க் கொஸ்டினாக எடுத்துக்கோங்க. ஸோ மறக்காமல் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஹேண்ட் யார் அப்படின்றத மறக்காமல் ஆன்சரில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? விஷ் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்ட எல்லாருக்குமே நன்றி. உங்களது உங்கள் ஜாக்சன் 10 10 10.